வணக்கம் மக்களே. ஜப்பான் டோக்கியோ ஸ்டேஷன்ல ஒன் ஆஃப் தி ஃப்ளோர்ல கேரக்டர் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர்ஸ் ரிலேட்டடான கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்காக டெடிகேட்டடா ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமே, அதுக்கான ஷாப். ஸோ இது உள்ள போனோம்னா அந்த ஒன் பீஸ்ல வர எல்லா கேரக்டர்ஸோட பொம்மை, அப்புறம் கீ செயின், லேப்டாப்ல ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ், பேகு, ஷூவு, பர்ஸு அப்படின்னு என்னென்னலாம் நம்ம யோசிக்க முடியாதோ அப்படி எல்லாமே இந்த ஒன் பீஸ் தீம்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ ஒன் பீஸ்க்குன்னு மட்டும் கிடையாது. இங்க நெறைய கேரக்டர்ஸ்க்கான கடை இருக்கு. நீங்க இந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போனாலே, உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குன்னு வச்சிருப்பாங்க. இந்த டோக்கியோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிஸியான ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 500,000 பேசஞ்சர்ஸ் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. அவ்ளோ பேர் டிராவல் பண்றாங்க. இன்க்ளூடிங் லோக்கல்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். அப்ப எவ்ளோ பிஸியா இருக்கும்னு பாருங்களேன் இந்த டோக்கியோ ஸ்டேஷன். எனக்கு ஸ்னூப்பி வந்து ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஸோ ஸ்னூப்பி டவுன பார்த்தோனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஸ்டிக்கர் அண்ட் இந்த கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீ செயின் இவ்வளோ குட்டியா இருந்தாலும் நல்லா வெயிட்டா, குவாலிட்டியா இருந்தது. ஆனா பிரைஸும் அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த டோக்கியோ ஸ்டேஷன் பிஸி மட்டும் இல்லாம, ரொம்ப பெரிய ஸ்டேஷனும் கூட. அண்டர் கிரவுண்ட்ல மட்டுமே மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெடிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈவன் கீழ ஒரு மாலே இருக்குன்னா பாருங்களேன். மால் இருக்கு. அப்புறம் சாப்பிடறதுக்கு நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த மாரி கேரக்டர் பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு கேரக்டர் ஸ்ட்ரீட் இருக்கு. இது போக நீங்க சுவீனியர்ஸ் வாங்கணும் அப்டின்னா, அதுக்கும் தனி கடைகள்லாம் இருக்கு. இது வந்து நம்மளோட ரொம்ப ஆல் டைம் ஃபேவரைட்டான சின்சானோட கடை தான். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னர் வியர் அண்ட் இது ஃபுல்லா சாக்ஸ். ஸோ இது கூட சின்சானோட பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க. இது சின்சான் போடுற ட்ரெஸ். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் ஈவன் பேபீஸ்க்கு போடுவோம்ல, அந்த குட்டி குழந்தைக்கு போடுற ட்ரெஸ்ஸு கூட சின்சானோட பேட்டர்ன்ல வச்சிருந்தாங்க. இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச இன்னொரு கேரக்டரான அந்த போக்கிமான். அதோட ஸ்டோருமே இங்க இருக்கு. அது மட்டும் 1 ஃப்ளோர் மேல வச்சிருந்தாங்க. அண்ட் இங்கேயும் அதே மாரி தான். பெரிய பொம்மையிலேருந்து குட்டி பொம்மை வரைக்கும் அந்த போக்கிமான்ல வர எல்லா கேரக்டர்ஸுமே வச்சிருந்தாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறனால இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல என்னன்னு. ஏன்னா நான் போக்கிமான் பார்த்தது கிடையாது. ஸோ இங்கேயுமே அது மாரி எல்லா குட்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த டோக்கியோ ஸ்டேஷன்ல மொத்தம் 5 ஃப்ளோர் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபாரின் வந்து நெறைய இந்த இடத்துல டிராவல் பண்ணுவாங்கன்றனால, எல்லாரும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிர்லாம் அப்படிங்கிற மாரி இங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. சோவீனியர்ஸ் வாங்கிக்கலாம், அனிமே வாங்கிக்கலாம், அனிமேக்கு ரிலேட்டடா கூட்ஸ் வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஷின்கான்சனோட ஹப்பும் இதான்னு சொல்றாங்க. அதாவது புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா? அந்த எல்லா புல்லட் ட்ரெயினோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுமே இந்த ஸ்டேஷன் தான் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.